வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து எப்படி இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க, அவங்களுக்கான தேவையான ஸ்லாட்ஸ்லாம் ஃபில் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் அவங்களோட டீம் வந்து எப்படி இருக்குது, ஓவரால் பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அவங்களோட ஆக்ஷன் பிக்ஸ்லேருந்தே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடில் அவங்க வந்து ஷெஃப்ரன் ரதர்ஃபோர்டை வந்து வாங்கினாங்க ஜிடி கிட்டேருந்து. அதுக்கப்புறமா குவிண்டன் டிகாக்க யாருமே நினச்சி பார்க்க முடியாது, இப்போ தான் ஒரு 100 அடிக்க போனார், கிட்டத்தட்ட 90 அடித்தார். ஆனால் வந்து அவரை வந்து ஈஸியாக வாங்கினாங்க. அடுத்த தனேஷ் மல்வர் ஒரு நல்ல பிளேயர், அவரே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதர்வான் லக்கர்னு சொல்லி ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்தாங்க. அடுத்ததாக வந்து மயங்க் ராவத்னு சொல்லி ஒரு இன்னொரு ஆல்ரவுண்டர் எடுத்தாங்க. ஷார்துல் தாக்கூர் வந்து எல்எஸ்சிலேருந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து மயங்க் மார்கண்டேவும் ட்ரேடில் தான் வாங்கினாங்க கொல்கத்தாட்டிலேருந்து. அடுத்ததாக வந்து முகமது இசார்னு சொல்லி ஒரு பவுலர், அடுத்த அல்லாஹ் கசர்வர் வந்து அவங்களுக்கு திரும்பி வந்து டீமுக்குள்ளே வந்திருக்காரு. இதுதான் வந்து அவங்க இப்போ ரீசெண்டாக 2026க்காக ஆட் பண்ண பிளேயர்ஸு. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வழக்கம் போல் வந்து பிளேயிங் 11 ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து இப்போ பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா, போன வருஷம் நம்ம பார்த்த வரைக்கும் என்னென்னா, இந்த ரயான் ரிக்கல்டன் வந்து அடிக்கிறாரா இல்லையான்னு தெரியாது, ஆனால் ரன்ஸ் வரும். ஆனால் வந்து ரொம்ப நல்லா விளாட மாட்டார், ரொம்ப கேவலமாக விளாட மாட்டார். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பார். பவர் பிளேக்குள்ளே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆகிடுவார். இதே மாதிரி தான் இருந்தார். ரோஹித் சர்மாவோட ஃபார்மும் வந்து ஐபிஎல்லில் ரொம்ப நல்லா இல்லை கடைசியாரில். ஆனால் வந்து அவரும் ஒரு 2-3 மேட்ச்சில் வந்து அதிக ரன்ஸ் அடித்து அவரும் வந்து அதிக ரன்ஸ் வந்துடுவார். ஆனால் என்னென்னா, இப்போ ரோஹித் சர்மா நல்ல பிளேயர், அவர் கூட வந்து ஓப்பனிங்க்கு கரெக்டான ஆள் வந்து இப்போ திருப்பி வந்து எடுத்திருக்காங்க. குவிண்டன் டிகாக் அவங்களோட சாம்பியன் பார்ட்னர் அவரை வந்து ஆக்ஷனில் வெறும் 1 கோடிக்கு எடுத்துட்டாங்க. மற்ற டீம் அப்போ என்ன தான் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா அது வந்து ஸ்டார்டிங்கில் அவர் வந்துட்டார். ஸோ கேகேஆரோ டெல்லியோ கண்டிப்பாக போய் மும்பை எடுக்க விடாமல் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து எதுவுமே நடக்கலை. ஈஸியாக 1 கோடிக்கு வந்து குவிண்டன் டிகாக் அவங்க எடுத்துட்டாங்க திருப்பியும். செம்ம பிக் அவங்ககிட்ட இருந்து. அடுத்ததாக வந்து இப்போது 2 பேர் ஓப்பனராக நம்பர் 3ல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க திலக் வர்மாவை ஆடணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போன சீசன் வந்து வில் ஜாக்ஸ் வந்தார். கண்டிப்பாக சொல்ல சூரியகுமார் தான் ஒன் டே ஒன்ல ஆடுவார் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆனால் பெட்டர் பொசிஷன் திலக் வர்மா ஆடலாம். பட் ஆனால் சூரியகுமார் தான் ஆடுவார். நம்பர் 4ல மேபி திலக் வர்மா வரலாம். பட் ஆனால் 3rd பொசிஷன்ல சூரியகுமார் யாராவது விட்டு கொடுக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். போன இயர் ஒரு மேட்ச் அவர் பின்னாடி வந்து அடிக்கலன்னு சொல்லி ரிட்டையர்ட் ஆட்லாம் பண்ணாங்க. ரொம்ப கொடுமையாக இருந்தது பார்க்கவே. அதுக்கு அடுத்த மேட்ச் நம்பர் 3ல் கொடுத்து நல்லா விளையாண்டாரு. ஸோ வந்து அவருக்கான பொசிஷன் அவர் கொடுத்தா தானே அவரோட வேல்யூ என்னென்னு அவர் வந்து எல்லாத்துக்கும் ஷோ பண்ண முடியும், அவரோட திறமையை காட்ட முடியும், அவர் டீமுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார். நம்பர் 5ல் ஆடுற அளவுக்கு வந்து திலக் வர்மா ரொம்பலாம் பின்னாடி. அவர் உங்கள் டீமோட பெஸ்ட் பேட்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர். அவர் வந்து அதிக பால்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேணாமா? நம்பர் 5ல் அவரை ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல. கண்டிப்பா இந்தியாவிலே அதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரீஸ்லயும் பார்த்தாலும் அவரை வந்து ஒரு நம்பர் 4ல நம்பர் 5ல கொண்டு வரதால ஒரு கஷ்டப்படுறாரு தான். பட் ஆனா வந்து என்ன பண்றது, சூரியகுமார் வந்து ஒரு 3rd பொசிஷன் ஆடலாம். பட் அவரும் நல்லா ஆடுறாரு 3rd பொசிஷன். பட் 4th பொசிஷனுக்கு அவர் சூட் ஆவாரு. பட் என்ன பண்றாங்க ஆனா தெரியல என்ன நடக்கும் அப்படின்றதும். ஆனால் அவங்க வந்து வில் ஜாக்ஸ் ஆடி அவங்க காம்பினேஷனை வந்து ரொம்ப சொதப்புறாங்க. வில் ஜாக்ஸோட பவுலிங்கை பார்க்குறாங்க, ஆனால் அவர் பேட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு அவரோட பொட்டன்ஷியலுக்கு அவர் ஆடலை. ஸோ வந்து அவங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் ஆடக்கூடாது. போன வருஷம் அந்த தப்பை தான் பண்ணாங்க. உண்மையாலுமே அவரால் தான் வந்து திலக் வர்மாவுக்கு அவரோட பொசிஷன் போணுச்சு. இன்னொன்று வந்து அந்த டீம் வந்து ஓரளவுக்கு வராததுக்கு காரணமே வந்து வில் ஜாக்ஸ் தான். என்ன தான் அவர் வந்து ஆர்சிபி ஓனருக்கு கையெல்லாம் கொடுத்து அவர் வந்து வாங்கியிருந்தாலும் அதுக்காகலாம் அவர் ஆட முடியாது. 5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் அவர் அந்த டீமுக்கு வந்து ஒரு ஓப்பனராக விளையாடலாம். ஆனால் நம்பர் 3க்கு திலக் வர்மா இல்லைனா விளையாடலாம். ஆனால் திலக் வர்மா, சூரியகுமார் எல்லாமே வந்து டாப் ஆர்டர் பேட்டர். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து நம்பர் 3ல் ஆடுறது சரி கிடையாது. ஏன்னா இந்தியாவோட மெயின் டீமில் ஆடுற 2 பிளேயரு நம்பர் 3 நம்பர் 4ல். அவருக்கு பதிலாக இப்போ இங்கிலாந்து டீம்லேயே வந்து வில் ஜாக்ஸ் வந்து நம்பர் 3ல் ஆடுறது கிடையாது. ஒரு 7-6ல் தான் ஆடுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஃபினிஷர் கிடையாது. அவர் வந்து ஒரு டாப் ஆர்டர், ஒரு ஓப்பனர். அவரை வந்து நீங்கள் மாற்றி ஆடக்கூடாது. அதுக்கு வந்து அவர் பெட்டராக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அவரை வந்து பெஞ்ச் பண்ணிடுங்க. உங்களுக்கு எது வந்து செட் ஆகுமோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுதான் என்னோட பிளேயிங் 11 இருக்கும். இதுதான் வந்து கரெக்டாகவும் இருக்கும். யோசிச்சு பாருங்கள் நீங்களே. ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகாக் ஓப்பன் பண்ணுறாரு. நம்பர் 3 திலக் வர்மா, நம்பர் 4ல் சூரியகுமார். அது வந்து ரைட் லெஃப்ட் வந்து விக்கெட் விழுவுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க மாற்றி இறக்கிக்கலாம். நம்பர் 5ல் ரதர்ஃபோர்டாக அவங்க ஆடணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபினிஷர் கைரன் போலார்டு போனதுலேருந்தே அந்த ஃபினிஷர் ரோல் யாராலையும் ஃபில் பண்ண முடியல. டிம் டேவிட் டீசெண்டாக பண்ணார், ஆனால் அவரை விட்டு என்ன தப்பு பண்ண முடியுமோ அந்த தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஃபினிஷர்ஸ்னு பார்த்தோன்னா ராபின் மின்ஸ் ஒழுங்காக விளையாடலை. வில் ஜாக்ஸ் ஃபினிஷர் கிடையாது. திருப்பியும் அதே தான் சொல்கிறேன், வில் ஜாக்ஸால் ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ ரதர்ஃபோர்டாக அவங்க ஆடியே ஆகணும். ரதர்ஃபோர்ட் அட் நம்பர் 5 வரணும். 6ல் வந்து ஹார்திக் பாண்டியா, 7ல் இவர் வரணும், நமன்தீர் வந்து விளையாடணும்.
8ல் சாட்னர் விளாட்ணும். சாட்னர் இப்போ ரீசெண்டாக அந்த எல்லா T20 மேட்ச்லையும் பேட்டிங் நல்லா ஆடுறாரு. ஸோ 8ல் சாட்னர் ஆடணும். நம்பர் 9ல் அவங்களோட பவுலிங் டெய்லண்டர்ஸ் வந்துடுவாங்க. நம்பர் 9லேருந்து வந்து ட்ரெண்ட் போல்ட்டு, பும்ரா நம்பர் 10. அடுத்த வந்து மார்க்கண்டே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஆட முடியும். ஸோ மயங்க் மார்க்கண்டே வந்து ஆடிடலாம். மயங்க் மார்க்கண்டே வந்து 11 வச்சுக்கிட்டாலும் அவங்களோட இம்பாக்ட் பிளேயர் இல்லைனா சர்துல் தாக்கூர் அட் 9ல் கூட நல்ல பேட்டர் தான். சர்துல் தாக்கூர் இல்லைனா தீபக் சார் 2 பேரில் ஒருத்தர் தான் ஆட முடியும். ஏன்னா 2 பேரும் ஆடினா எனக்கு தெரிஞ்சு அது சரியாக வராதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பவர் பிளேயில் ட்ரெண்ட் போல்ட் அவங்களுக்கு வந்து ஃபிட் ஆகிட்டார். ஆல் ஃபேஸ் பவுலராக வந்து பும்ரா இருக்கார். இவங்களுக்கும் அந்த டெத் ஓவரில் ஒரு ஓவர் பிரச்சனை. ஹர்திக் பாண்டியா பவுலிங் போட்டார்னா டெத் ஓவரில் சமாளிக்கலாம். ஆனால் ஹர்திக் பாண்டியா அவர் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ட்ரஸ்ட் பண்ண மாட்டுறாரு. இந்தியன் டீமில் அவரை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் எம்ஐக்கு வந்து அவர் ட்ரஸ்ட் பண்ணல. இப்போது எம்ஐன்னு பார்த்தோன்னா கேப்டன்சியில் ஆல்ரெடி ஒரு இஷ்யூ இருக்குது. என்னென்னா சூரியகுமார் வந்து இந்தியாவுக்கு கேப்டனாக இருக்கார். ஹார்திக் பாண்டியா எந்த லீக்லையும், அதாவது எந்த டீமுக்கும் இப்போதைக்கு கேப்டனாக இல்லை. இந்தியன் டீமுக்கும் இல்லை, வேறு எந்த லீக்லையும் அவ்வளோவா இல்லை அவர் அவைலபிளாக. அதனால் வந்து எப்படி நீங்கள் மும்பைக்கு வந்துட்டு கேப்டனாக ஆடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூரியகுமார் தான் கேப்டன் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு மும்பை வந்து கப் அடிச்சு. அதனால் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்று சூரியகுமார் கேப்டன் ஆக்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் தான். ஏன்னா வந்து ஹார்திக் பாண்டியாவை தான் வைப்பாங்க. இல்லைன்னா ஹார்திக் பாண்டியா வந்து வெளியில் போகிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது கேப்டன்சி இல்லைன்னா. ஆனால் அந்த ஆல்ரெடி அவர் சொல்லி வரப்போவே வந்து கேப்டனா தான் வருவேன்ற மாதிரி சொல்லியிருந்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படி ஆனா சூரியகுமாரோட கேப்டன்சி நல்லா இருக்கு. சீரியஸாலுமே அவரோட பேட்டிங்ல ப்ரெஷர் ஆயிடாரு, பட் அவரோட கேப்டன்சி ரியலா சூப்பரா இருக்கு. இந்தியன் டீம்லயுமே வந்து அவரோட கேப்டன்சினால தான் அவர் வந்து ஃபார்ம் அவ்வளோ கேவலமாக ஆடிட்டு இருக்காரு, ரொம்ப புவரா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்தியன்ல வந்து இப்போ ஒரு கேப்டன் பண்ணதுனால அவர்கிட்ட இருந்து ரன் வர மாட்டேங்குது. 25 ரன்னுக்கு கீழே தான் அடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் மும்பைக்கு போனோம் 750 ரன் அடிச்சாரு. அவர் கேப்டன் கிடையாது. பெட்டர் டு பி ஹர்திக் பாண்டியாவே கேப்டனா இருக்கலாம். சூரியகுமார் வந்து கொடுத்து ப்ரெஷர் பண்றது தாண்டி ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருக்கலாம். ஏன்னா அவரும் டீசெண்டா கேப்டன்சி பண்ணாரு, மோசமான ஒன்றும் பண்ணல. அதனால பெட்டர் டு பி ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருக்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்பர் 9 வந்து ஷார்துல் தாக்கூர் இல்லைனா வந்து தீபக் சார் 2 பேரில் ஒருத்தர். நம்பர் 10ல் பும்ரா, நம்பர் 11ல் வந்து ட்ரெண்ட் போல்ட்டு, அப்புறமா இம்பேக்ட் பிளேயரில் வந்து அவர்னா மயங்க் மார்க்கண்டே ஒரு ஸ்பின்னராக வந்துடுவார், லெக் ஸ்பின்னராக. இப்போ அவங்களுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னராக நமன்தீர் வந்து மற்ற இடத்துல போட்டுட்ருக்காரு. இந்தியாவோட ஏஷியா கப் அண்டர் 19 இந்த திஜா சர்மாவோட கேப்டன்சியில் விளையாண்டாங்களே அதில் கூட நல்லா போட்டார், அவர் ஆடலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்பின் பவுலிங் அவர் வந்து ஆஃப் ஸ்பின் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வந்து சாண்டர் மாதிரி ஒரு ரொம்ப எக்ஸலண்ட் பவுலர்லாம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் கிடைக்கிறதே ரொம்ப ரேர். ஆனால் அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணணும். அந்த பிளே ஆஃப்ஸில் மட்டும் அந்த ஓவர் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி மாறி இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஆனால் அதை கரெக்டாக பண்ணணும். அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில, பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து அப்புறம் அதே மாதிரி இன்னொரு வில் ஜாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு. மேபி அவரும் நல்லா விளையாடுற பிளேயர் தான். மேபி அவரும் ட்ரை பண்ணலாம் சீசன் மல்டிபிள் காம்பினேஷன்ல. பாப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி. வில் ஜாக்ஸ் ஆனா ஃபாரின் காம்பினேஷன் இப்போ போகுமே, ரதர்ஃபோர்ட் ஆட முடியாது. புரியுது, பட் மேபி ஒரு சில மேட்ச்ல எக்ஸ்பெரிமெண்ட்காக வில் ஜாக்ஸ் வந்து ப்ளே பண்ண வச்சுட்டு ருதர்ஃபோர்ட் வந்து உட்கார வைக்கலாம். ஏன்னா வந்து ருதர்ஃபோர்ட் எல்லா மேட்ச் விளையாடுவாரு நமக்கு புரியல. இல்லை, ரதர்ஃபோர்ட் வந்து ஒரு போர் ஃபார்மில் தான் இருந்தார். இப்போ டீசெண்டாக வந்து கம்பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த நம்பர் 5க்கு எனக்கு வந்து ஓப்பனில் ஆடுற மாதிரினா வில் ஜாக்ஸ் ஆடணும், ஒரு நம்பர் 3ல் ஆடணும். ஆனால் நம்பர் 3ல் ஆடினா திலக் வர்மாவும் சூரியகுமாரும் ஒரு ஸ்டெப் பின்னாடி வரணும். ஸோ வந்து அது கஷ்டம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அவங்க வந்து ரதர்ஃபோர்ட் ஆடிக்கலாம், பெட்டர். அது ஓகே, நல்ல ஆப்ஷன் தான். பட் மேபி ஒரு சில மேட்சஸ்ல வில் ஜாக்ஸ் வரலாம். மேபி நம்பர் 5ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரதர்ஃபோர்ட் ட்ரை பண்ற இடத்துல வில் ஜாக்ஸ் ட்ரை பண்ணலாம்னு நான் சொல்றேன். அஸ்வினி குமாரும் நல்லா பண்ணாரு. இன்கேஸ் வந்து தீபக் சகர் அண்ட் சர்துல் தாக்கூர் 2 பேரும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலனா கூட அஸ்வினி குமாரும் அவங்க கண்டிப்பா ஆடலாம் 11ல. சீரியஸா நல்ல ஒரு காம்பினேஷன் மும்பை வச்சிருக்காங்க. மேபி இதுல குயின்டன் டிகாக் மிகப்பெரிய பிளஸ் ஆயிருப்பாரு. ஏன்னா ரியான் ரிக்கல்டன் வந்து ரீசெண்டாவும் நல்லா பண்ணாம எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா குயின்டன் டிகாக் நல்லாவே ஃபார்ம்ல இருக்காரு. மேபி இந்த சீரீஸ் வந்து அவங்களுக்கு இல்லை, ரயன் ரிக்கல்டனோட ஃபார்ம் வந்து ரொம்ப புவராக தான் இருக்குது. அது ஓகே. நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க டிக்காக தான் கண்டிப்பாக ஆட போகிறாங்க ஓப்பனிங் வந்து, வேறு சந்தேகமே கிடையாது. ரயன் ரிக்கல்டன் பெஞ்சில் தான் இருக்க போகிறாரு அவருக்கு பேக்கப்பாக. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க வந்து அந்த 5ல் வந்து ரதர்ஃபோர்ட் ஆடலாம் எடுத்தோன்னே. இன்கேஸ் அவர் ஃபெயில் ஆனால் மட்டும் வில் ஜாக்ஸ்க்கு அவங்க போகலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவங்களுக்கு பேக்கப்ஸ்ன்னு பார்த்தோன்னா கார்பின் போஷ் இல்லைனா கார்பின் போஷை கூட ஆடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ கீப்பர் ஆப்ஷன்லாம் பிரச்சனை கிடையாது. கார்பின் போஷ் ஆடினா கூட அவங்களுக்கு பேட்டிங் கிடைக்கும், இன்னொரு பவுலிங் ஆப்ஷனும் கிடைக்கும். ஆனால் திருப்பி வந்து இவர் ரீசெண்டாக செம்ம ஃபார்மில் இருக்கார். ஸோ அவரை கூட ஆடலாம். ஆனால் வந்து இப்போ நம்பர் 5ல நமன்தீர் ஆடிட்டு நம்பர் 6ல ஹார்திக் பாண்டியா, நம்பர் 7ல கார்பின் போஷ் ஆடலாம், நம்பர் 8ல சாண்டர் ஆடலாம். இன்னுமே பெட்டராக இருக்கும். இவங்க அதை விட்டு வேஸ்ட் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஆனா இந்த சீரீஸ் எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் டீம் தோணுது. ஏன்னா அவ்வளவு பெரிய நல்லா ஸ்ட்ராங்கான டீம் வச்சிருக்காங்க. ஆனா பட் எல்லாமே கரெக்டா இருக்கு. வேற எதுல மிஸ்டேக் பண்ணாதான் உண்டு. பார்க்கலாம் என்ன பண்றாங்க சொல்லி. பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அதில் ஐ திங்க் ஸோ அவங்க வந்து கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கரெக்டான சாய்ஸஸ் ஆடி. ஆமா ஆமா, இவ்வளவு வருஷம் கரெக்டா பண்ண ஒரு நல்ல பிரான்ச்சைஸா இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சீசன் நல்லா பண்ணுவாங்கன்னு தான் நம்புறோம், பார்ப்போம். ஆமாம், அவங்கள மாதிரி ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸி வந்து இவ்வளோ வருஷம் கப் அடிக்காமல் இருக்கிறதே ரேர் தான். கண்டிப்பாக அவங்க கப் அடிக்கணும், அதான் நம்மளோட ஆசையும். அவங்க மேட்ச்குள்ளே இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவங்க சென்னையில் இருந்தால் தான் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பார்ப்போம், அதான் ஃபேன்ஸும் வந்து விரும்புவாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வருஷம் ஆனால் மும்பை கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு கண்டிப்பாக போவாங்க. அதில் வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பாக முன்னாடி மாதிரி ஈஸியாக வந்து எனக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ அவங்க சரியாக பண்ணலாம். ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லா முடிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இவங்க வந்து பிளேயிங் லெவன்லாம் கண்டிப்பாக எந்த வித இதுவும் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு டீம் கிடையவே கிடையாது. ஸோ நல்ல பிளேயிங் லெவனை பிக் பண்ணி கண்டிப்பாக நல்லா வருவாங்கன்னு பார்ப்போம். ஆக்ஷன்லேயும் அவங்க கிட்ட இருந்து 2.75 கோடி வச்சு நல்லாவே இப்போ கேமரூன் கிரீன் தான் வந்து இவங்க தான் பிட்டு ஆரம்பிச்சு விட்டாங்க. இந்த 2 கோடி வந்து கேட்டதுக்கு எங்கள் டீமில் தான் ஃபஸ்ட்டு 2 ஸோ அதனால தான் ஆரம்பிச்சோம்லாம் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகட்டுங்கிறதாக தான் அவங்க வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க. ஆனால் அதுவும் வந்து அவங்க பண்ண தப்புலாம் கிடையாது. அவங்க ரொம்ப நல்லாவே அதெல்லாம் பண்ணாங்க, தெளிவாக பண்ணாங்க. ஆமா, ரொம்பவே அதான் ஒரு மூவ் தான் கேமரான் கிரீனுக்கு பைக் போடுறது. ஏன்னா யாரும் விட்டு தர போறது இல்லை அந்த. ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி சென்னை கேகேஆர்ன்ற 2 டீம் வந்து பிட் பண்ண ரெடியா இருக்கிறதுனால அன்சோல்ட் ஆக்கி கம்மி பிரைஸ்க்கு போறதுக்கு ஸ்டார்டிங்லேயே போனாதான் நல்ல பிரைஸ்க்கு போறல. அதுதான் அவங்களோட பிளான். அதே மாதிரி பண்ணிட்டாங்க. பார்க்கலாம், அந்த வருஷம் அவங்களுக்கு வந்து சரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பாப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி. அவ்வளோதான். மும்பை இந்தியன்ஸை பற்றி பெருசாக பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக அவங்க வந்து குவாலிஃபை. ஆமா, நல்ல ஒரு டீம் செட் ஆயிருச்சு. இதுல அனாலிட்டிக்ஸ் பண்றதுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. ஆல்ரெடி இருக்க லெவனே நல்ல ஒரு இவங்க கிட்ட பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் சரி, இந்தியன் கோரும் சரி, எந்த டீமுக்கிட்டையுமே கிடைக்காது. பார்ப்போம், ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகும்னு நினைக்கிறோம். எங்களோட பிளேயிங் லோன் வந்து இதுதான். உங்களோட சேஞ்சஸ் ஏதாவது இருக்குமான்னு சொல்லுங்கள். இல்லை ஆக்ஷனில் அவங்க எப்படி வந்து பிக்ஸ்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை வேறு பிளேயர்ஸ் இந்த டீமில் ஏதாவது இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நாங்கள் சொன்னதை விட அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இன்னுமே அவங்க வந்து ஒரு லெக் ஸ்பின்னருக்கு வந்து நல்ல லெக் ஸ்பின்னருக்கு போயிருக்கலாம். ஒரு நல்ல ஒரு ராகுல் சேகர் போயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. சென்னை கொடுத்தது பட் அவன்கிட்ட அமௌண்ட் கிடையாது. பட் ராகுல் சேகர் அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ரெஸ்பின்னர் நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாங்க, அவங்க கூட போயிருக்கலாம். இல்லை அவங்க அந்த ரகு சர்மா வச்சிருக்காங்க. ரகு சர்மா ஒரு நல்ல பவுலர் தான், நான் அவரை பார்த்துருக்கேன். அவரும் நல்ல பவுலர் தான். அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது அவங்க வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக மும்பை வந்து ஏதாவது ஒரு பிளானோட தான் வருவாங்க. ஸோ பார்ப்போம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். நாங்கள் வந்து ஓரளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த டீம் வந்து குவாலிஃபை ஆக தான் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிளேயிங் லெவன்லலாம் எதுவும் குழப்பம் பண்ணுற மாதிரி அவங்க தெரில. சர்துல் தாக்கூர் அவங்க முன்னாடி எடுத்தது பெனிஃபிட்டு. ரதர்ஃபோர்டும் நல்ல ஃபிட்டாக வருது டீமுக்கு. ஆக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. பார்ப்போம் எப்படி வந்து ஆன்ஃபீல்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.